ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே மெலக்கால வந்து பீச் எப்படி இருக்குது, வேறு என்ன இடத்துக்குலாம் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர வழியில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு வந்து ரூட் வந்து மாற்றி விட்டுருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வீடுங்களாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மழை வந்து இப்போ தான் விட்டுருக்கு. பசங்கக்கிட்ட வந்து வேண்டான்னு சொன்னோம், பட் அவங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க பீச்சுக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் வந்து ஓகே மழை பெஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ மழைலாம் பேஞ்சு விட்டதுனால இப்போ தான் வந்து அங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஷாப்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பீச் வீடியோ போட்டிருப்போம், போர்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பீச் மாதிரி இல்லை இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலையெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருந்துச்சு. அதாவது வந்து பசங்களால் போயிட்டு தண்ணியில் வந்து விளையாட முடியல. ஸோ தண்ணிலாம் நல்லா உள்ளே போயிருந்தது. அன்றைக்கி பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கைட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் பசங்க வந்து கொஞ்ச நேரம் அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கைட்டில் வந்து நிறைய ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸ், அதுக்கப்புறம் கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கு. மெலக்கால பார்த்திங்க அப்படின்னா கைட்டுக்குன்னு வந்து ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் அதை போய் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் பார்க்கலான்னு சொல்லி. அங்கே வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கேருந்து தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல எங்களுக்கு. மலேசியாவிலேருந்து நிறைய ஸ்டேட் வந்து அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. சிங்கப்பூரில் இருந்தும் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இப்போ பசங்க வந்து கைட்டு விடணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு கைட்டு வாங்கி கொடுக்கலான்னு தான் இப்போ போயிருக்கோம். நம்ம இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து காத்தாடி விட்டு நம்ம இந்த மாதிரிலாம் விளையாண்டுருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அங்கே போயிட்டு பசங்களோட அதை விளையாடும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து திரும்பி வந்தது. இப்போது அவங்கக்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி பேப்பர்லலாம் நாங்கள் பண்ணி விளையாண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி விளையாண்டுருக்காங்க போல். ஸோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களும். அவங்களே எங்களுக்கு வந்து அந்த கைட்டில் வந்து அந்த த்ரெட்லாம் போட்டு அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பீச்சில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து மழை பெஞ்சு விட்டதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, அன்றைக்கி காற்றே இல்லை சுத்தமாக. ஸோ அது வந்து கொஞ்சம் கூட மேலே போகவே இல்லை. பாவம் பசங்க வந்து அந்த கைட்டை மேலே பறக்க வைக்கிறதுக்கு வந்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அது வந்து மேலே போகவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கைட்டை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போயாவது கொஞ்சம் தூரமாவது மேலே பறக்கும்ல அப்படின்றதுனால. பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி பீச் இல்லாததுனால வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது காத்தாடிலாம் வாங்கி கொடுத்தோன்னே அதில் கொஞ்சம் நேரம் விளையாடவே அவங்களுக்கு வந்து தெரியல. இங்கே பீச் வந்து பசங்களுக்கு ஏற்ற பீச் மாதிரி இல்லை இது வந்து. ஸோ தண்ணிலலாம் வந்து இங்கே வந்தால் விளையாட முடியாது. நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து உட்காரலாம், அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிப்பியெல்லாம் பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மலாம் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அந்த நண்டு பிடிச்சி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நண்டு பார்த்துருந்தோம் நாங்கள். அது என்னென்னா அதோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மட்டும்தான் அதோடைய கை மாதிரி இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் வந்து நல்லா நடுவில் பெரிய உடம்பு இருக்கும், 2 சைடில் அதோட கை இருக்கிற மாதிரி தானே பார்த்துருப்போம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஃபிஷ்ஷு பேர் வந்து மட்ஸ்கீப்பர்னு சொன்னா. ஏன்னா எனக்கு தெரியல, என் பொண்ணு தான் இதை பார்த்தோன்னா இதோட பேர் சொன்னால். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டில் தான் வந்து வாழும். ஸோ தண்ணி இல்லாமல் கூட இந்த ஃபிஷ் வந்து இருக்கும். அதோட ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து நடந்து போகும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லியிருந்தா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் அவள் சொல்லி நம்ம கேட்கும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு. பையன் வந்து அந்த நண்டெல்லாம் பார்த்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். நடக்கவே மாட்டேன், தூக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் நாங்கள் வந்து சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். இந்த பீச் வந்து ஈவினிங்கில் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. மேபி தண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மால் இருந்துச்சு. அந்த மாலில் வந்து சிக்கன் ரைஸ் ஷாப்புன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்றது பசங்களுக்கு இங்கே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் லஞ்ச் வந்து அங்கே தான் நாங்கள் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளெயின் அந்த சிக்கன் ரைஸு வித் ரோஸ்டட் சிக்கன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே.
இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மஹோத்தா பரேடுன்னு சொல்லி ஒரு மால் இருந்துச்சு. அங்கே தான் இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மால்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நடந்தோம் அப்படின்னா, ஒரு 4, 5 இடம் சுற்றி பார்க்குறது இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே கார் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே போனீங்கனாலும் நம்மளுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மால்லேயே வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்ஷா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு, நம்மளுக்கு தமிழ் பாட்டு கூட இதில் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு பாட்டு போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து விடுவாங்க. இது வந்து டே டைமில் பார்க்க இப்படி இருக்குது. நைட்டில் வந்து இதை விட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதுக்கும் போவோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா சமுத்ரா மியூசியம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மலேசியன் அடல்ட்டுக்கு 10 ரிங்கெட்டு, கிட்ஸுக்கு 5 ரிங்கெட்டு. நீங்கள் ஃபாரினர் இருந்தீங்கன்னா 20 ரிங்கெட்டு, கிட்ஸ்க்கு வந்து 10 ரிங்கெட்டு. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ அப்படி நீங்கள் ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷிப் வியூ தெரியும். ஸோ இந்த ஷிப்பு வந்து நிறைய வரலாறு இருக்குது இதில். மலாக்கா ஆக்சுவலாக வந்து 1400 வந்து பரமேஸ்வரன் சொல்லி ஒரு ஹிந்து ராஜா தான் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்தாங்கன்னா அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, சுல்தானாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அதாவது கிங்காக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1500 வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1600 வந்து டச்சுக்காரங்க வந்தாங்க. ஸோ இந்த 1500 வரும்போது போர்ச்சுகீஸ் வந்து யூஸ் பண்ண ஷிப்பு தான் இது. ஸோ இந்த ஷிப்பு வந்து ரெப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஷிப்பு வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அது எங்கே உடஞ்சதுன்னா கிட்டத்தட்ட மலாக்கால தான் உடஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷிப்பு வந்து இந்தியாவுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய ட்ரேடிங் ரூட்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணாங்கன்னா ஸ்பைசஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் சில உட்ஸு, அதுக்கப்புறம் விலை உயர்ந்த சந்தன மரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைமே வந்து இந்த ஷிப்பு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓஷனில் ட்ராவல் பண்ணும்போது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ செகண்ட் டைம் அதே மாதிரி ட்ரேடிங் ரூட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் கழித்து இந்த ஷிப்பு வந்து கிட்டத்தட்ட டேமேஜ் ஆகிடுச்சு, சிங்க் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த ஷிப்போட வெயிட் மொத்தமே பார்த்தீங்கன்னா 400 டன். அதாவது அந்த காலகட்டத்திலே வந்து 400 டன் பர்த்தை வந்து கொண்டு தான் ஆக்சுவலாக. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வெத்து வந்து 8 மீட்டர் ஃபீட், அதாவது 26 அடி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஆட்கள் மேலே எடுத்துகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக கேப்டனோட ரூம் மாதிரி. ஸோ நீங்கள் கேப்டன் ஜாக்ஸ்போரை பார்த்துருப்பீங்களா? ஸோ அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தோம், அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இந்த ஷிப்போட உண்மையான நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளோ டி லா மார். ஸோ இதுதான் உண்மையான ஷிப்போட நேமு போர்ச்சுகலில். பட் இது ரெப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஷிப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த 2 ஃப்ளோரில் என்னென்னா இருக்குன்னா ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஷிப்புக்கு யாராவது கடல் கொள்ளைக்காரங்க வந்தாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஜெயிலில் போடுற அந்த மாதிரி லாக்கர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து விலை உயர்ந்த தங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறதுக்காக ஒரு செஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வால்ட் மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ண ட்ரேட் ரூட்ஸு. ஸோ அதை வந்து ரிப்ளிகா பண்ணுறதுக்காக மினியேச்சரில் நிறைய ஷிப்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி பிடிக்கும், ஸோ அதை மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறச்ச இவங்க யூஸ் பண்ண பழைய காலத்து பொருள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து காம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம கீழே போகிறோம். ஸோ வாங்க கீழே என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த கீழ் ஃப்ளோர் வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கை பீரங்கிங்கெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து கை பீரங்கிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஷிப்பில் வந்து இது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஏன்னா கடல் கொள்ளைக்காரங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து வணிகம் பண்ணும்போது லைக் ட்ரேட்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, ஸோ எந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் சொன்னேன்லங்க ஆக்சுவலாக உள்ள ஜெயில் மாதிரிலாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பிரிசனர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மியூசியத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 9 AM to 5 PM வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 4:30க்கு நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா உள்ள மியூசியம் ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸில் பார்த்துலாம். ஸோ இது வந்து மண்டே வந்து க்ளோஸ்டு. Tuesday to Sunday வந்து இந்த மியூசியம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 2 இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதோட மெலக்கா எபிசோட்ஸ் வந்து இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ மெலக்கா சீரீஸ் வந்து முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.